மலைகடலென திரண்டு வாரி நிறை மக்களே, அருள்மழையினை பொழிய தேவன் காத்திருக்கின்றார். ஒரு கோடி கிளை நாமென இனி வாழும் நாளிலே, புது உறவும் புது யுகமும் காணும் வாழ்விலே. மலைகடலென திரண்டு வாரி நிறை மக்களே, அருள்மழையினை பொழிய தேவன் காத்திருக்கின்றார். ஒரு கோடி கிளை நாமென இனி வாழும் நாளிலே, புது உறவும் புது யுகமும் காணும் வாழ்விலே. வேதம் வாழ வேண்டும், மனிதம் மலர வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், சத்தியம் நிலைக்க வேண்டும். வேதம் வாழ வேண்டும், மனிதம் மலர வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், சத்தியம் நிலைக்க வேண்டும். இயேசு வாழ வேண்டும், மரங்கள் சேர வேண்டும். இயேசு வாழ வேண்டும், மரங்கள் சேர வேண்டும். வாழ்வினில் புது வசந்தங்கள் வர நீதி தேவன் ஆட்சி மலரும். உண்மை அன்பு நீதியே பலியின் வாழ்வு பாதைகள், உலகம் தேடும் அமைதியை உணர்த்தும் உயர்ந்த பலியதே. அலைகடலென திரண்டு வாரி நிறை மக்களே, அருள்மழையினை பொழிய தேவன் காத்திருக்கின்றார். ஒரு கோடி கிளை நாமென இனி வாழும் நாளிலே, புது உறவும் புது யுகமும் காணும் வாழ்விலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு இறைமக்களே, இன்றைய திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புனித சாவியோ, புனித போஸ்கோ, புனித அன்னை தெரசா, புனித தேவசகாயம் அன்பிய இறைமக்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய நாளின் மைய சிந்தனையானது வார்த்தை வேறாக செயல் கனியாகவும் மாறட்டும் என்பதாகும். சொல்பவர்களை விட செய்பவர்களே சிறந்தவர்கள் என்ற முன்னோர் வாக்கிற்கு ஏற்ப சிலர் சொல்வார்கள், ஆனால் செய்ய மாட்டார்கள். உங்கள் வார்த்தைகளை விட செயல்கள் அதிகம் பேசட்டும். உங்கள் வார்த்தைகள் போதிக்கட்டும், செயல்கள் கற்பிக்கட்டும் என்கிறார் புனித பதுவை அந்தோணியார். இது போலவே நாமும் கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நம் வாழ்வில் ஞானத்தையும் பக்தியையும் வளர்த்து கொள்ள முடியும். வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் இருக்கும் தொடர்புதான் நமது உண்மை வாழ்க்கை முறையை வெளிப்படுத்தும். இத்தகைய கடவுளின் வார்த்தையை ஏற்று அவர் வழியில் நடக்க அருள் வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, புனித வியாகுல அன்னையினுடைய திருத்தலத்தில் கூடியிருக்கின்றோம். மறை சாட்சி புனித தேவசகாயம் தன்னுடைய பாடுகளின் பாதையில் இந்த வியாகுல அன்னையிடம் நம்பிக்கை வைத்து ஜெபித்து தவம் இருந்து பாடுகளை ஏற்கும் ஆற்றலை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டார் என்பதை அறிகின்றோம். மறைசாட்சி புனித தேவசகாயம் உயிர் துறந்த புனிதமிக்க மண்ணில், புனிதமிக்க இடத்தில், புனிதமிக்க மலையில் நாம் எல்லோரும் கூடியிருக்கின்றோம். இது ஆண்டவருடைய மலை.
ஆண்டவர் நமக்கு எல்லாவித நன்மைகளையும் நாம் நம்பிக்கையோடு எதிர்நோக்குகின்ற காரியங்களையும் நிறைவேற்றி கொடுக்கின்ற தளம். இந்த நம்பிக்கை உணர்வோடு இந்த பலியில் நாம் பங்கேற்போம். பலியை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்பலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதாம் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்தும் வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய வாசகமானது ரூத்து நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. வாழ்வை இழந்து வாழ வழி தெரியாமல் இருந்த அயல்நாட்டு பெண்ணாகிய ரூத்திற்கு செல்வரும் செல்வாக்கும் உடையவரான போவாசு பரிவு கொண்டு மறுவாழ்வு கொடுக்கிறார் என்று கூறும் வாசகத்தை கனிந்த மனதுடன் வாசிக்க கேட்போம். ரூத்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 1 முதல் 3, 8 முதல் 11, அதிகாரம் 4, 13 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகள். நகோமிக்கு போவாசு என்ற உறவினர் ஒருவர் இருந்தார். அவர் செல்வமும் செல்வாக்கும் உடையவர். எலிமெலேக்கின் வழியில் உறவானவர். ரூத்து நகோமியிடம், நான் வயலுக்கு போய் யார் என்னை கருணை கண் கொண்டு நோக்குவாரோ அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன், எனக்கு அனுமதி தாரும் என்றார். அவரும் போய் வா மகளே என்றார். ரூத்து ஒரு வயலுக்கு போய் அறுவடை ஆட்கள் பின்னால் சென்று
அவர்கள் சிந்திய கதிர்களை பொறுக்கிச் சேர்த்தார். தற்செயலாக அவர் போயிருந்த அந்த வயல் எலிமலைக்கிற்கு உறவினரான போவாசுக்கு உரியதாயிருந்தது. பிறகு போவாசு ரூத்தை நோக்கி, பெண்ணே, நான் சொல்வதை கேள். இந்த வயலை தவிர வேறு எந்த வயலுக்கும் போய் நீ கதிர் பொறுக்க வேண்டாம். என் வயலில் வேலை செய்யும் பெண்களுடன் இங்கேயே இரு. அறுவடையாளர்கள் வேலை செய்யும் இடத்தை நன்றாக கவனித்து அங்கே போய் அவர்கள் பின்னால் கதிர் பொறுக்கும் பெண்களோடு நீயும் இரு. எந்த வேலைக்காரனும் உனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதென நான் கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் அவர்கள் நிரப்பி வைத்துள்ள பாண்டங்களிலிருந்து தண்ணீர் அருந்திக்கொள் என்றார். ரூத்து போவாசின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி, என்னை ஏன் இவ்வாறு கருணை கண்கொண்டு நோக்குகிறீர்? அயல் நாட்டு பெண்ணாகிய என்னை ஏன் இவ்வளவு பரிவுடன் நடத்துகிறீர் என்று கேட்டார். போவாசு, உன் கணவன் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்துள்ள அனைத்தையும் கேள்விப்பட்டேன். உன் தந்தையையும் தாயையும் சொந்த நாட்டையும் துறந்துவிட்டு முன்பின் தெரியாத ஓர் இனத்தாருடன் வாழ நீ வந்திருப்பது எனக்கு தெரியும் என்றார். இவ்வாறு போவாசு தாம் சொன்னபடியே ரூத்தை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று அவரை மணந்து கொண்டார். அவர்கள் கூடி வாழ்ந்தபோது அவர் கருத்தரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார். ரூத்து ஓர் ஆண் மகவை பெற்றெடுத்தார். ஊர் பெண்கள் நகோமியை பார்த்து, ஆண்டவர் திருப்பெயர் போற்றி போற்றி, உன்னை காக்கும் பொறுப்பினை உடையான் ஒருவனை அவர்தாம் அருளியுள்ளாரே. இஸ்ரவேலில் அவனது பெயரும் புகழுடன் ஓங்கி திகழ்வதாக. புது வாழ்வு உனக்கு அன்னவன் தருவான். முதுமையில் உனக்கு அன்னமும் அளிப்பான். உன்பால் கொண்ட அன்பால் உனக்கு மைந்தர் 70 மேலாய் விளங்கும். மருமகள் அவனை ஈன்றவள் அன்றோ என்று வாழ்த்தினார்கள். நகோமி குழந்தையை கையில் எடுத்து மார்போடு அணைத்து கொண்டார். அவரே அதை பேணி வளர்க்கும் தாயானார். சுற்றுப்புற பெண்கள் நகோமிக்கு ஒரு மகன் பிறந்துள்ளான் என்று சொல்லி அவனுக்கு ஒபேது என்று பெயரிட்டார்கள். அவனே தாவீதின் தந்தையான ஈசாயின் தந்தை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 128. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீருண்பி. நீ நற்பேரும் நலமும் பெறுவே. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆசி
ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். ஆசி பெற்றவராயிருப்பார். இல்லத்தில் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மையே சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆசி பெற்றவராய் இருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். ஏனெனில் கிறிஸ்து ஒருவரை உங்கள் ஆசிரியர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞர்களும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகின்றார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதிருங்கள். ஏனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்திற்குரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகின்றார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகின்றார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகின்றார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம். ஏனெனில்
உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண் உலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே. அவர் விண்ணகத்தில் இருக்கின்றார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகின்றவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகின்றவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. பெற்றுக்கொள்கின்ற அறிவை பேச்சளவில் வைத்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. தான் அறிந்து வைத்திருக்கின்ற காரியங்களை அடுத்தவர்களுக்கு வழங்குவதில், அதை தரைக்கு கொண்டு வருவதில் எப்பொழுதுமே மனிதர்கள் மடங்கி போகிறார்கள். இதனைத்தான் நாம் வாழுகின்ற உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் மூளை வீங்கி இதயம் சுருங்கி போகிற மனிதர்கள் என்று அழகாக குறிப்பிடுகின்றார்கள். இவர்கள் தங்கள் அறிவையும் பேச்சையும் கொண்டு அடுத்தவர்களை அடக்கி ஆளுகின்ற தன்மையை அனைத்து தளங்களிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இப்படி அறிவில் சிறந்தோங்கி பேச்சில் சிறந்தோங்கி வாழுகின்ற மனிதர்களில் அநேகர் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, நேர்மை உணர்வு தன்னகத்தை சுமந்து நிற்பதில்லை, அடுத்தவர்களை பற்றி அக்கறை கொள்வதும் இல்லை. இவர்கள் ஒருவித அரசியல்வாதிகளாகவே எல்லா ஊர்களிலும் கிராமங்களிலும் நகரங்களிலும் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்ட பகுதியில் வெளிப்படுத்தப்பட்ட பரிசேயர்கள் இவர்கள்தான். இந்த பரிசேயர்கள் சட்டங்களை தெரிந்து வைத்திருந்தார்கள், அறிவை வளர்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சட்டங்களை தங்களுடைய அறிவை பயன்படுத்தி பேச்சில் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒருபோதும் இவர்கள் அடுத்தவர்களை வாழ வைத்ததில்லை, அடுத்தவர்கள் மீது அக்கறை கொண்டதில்லை, நேர்மை உணர்வு அறவே இவர்களிடம் இருந்ததில்லை. இவர்கள் உழைக்க மாட்டார்கள், உழைக்காமலே உயர்வதற்கு தங்கள் அறிவை பயன்படுத்தினார்கள். தாங்கள் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாது எல்லா காரியங்களும் நிகழ வேண்டும் என்பதில் இவர்கள் கருத்தாக இருந்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் இறைவனுடைய ஆசீர் பெற்ற நிலையில் தங்களை தக்க வைக்கின்ற நிலைக்கு உள்ளாக்கப்பட முடியாது என்பதை உணர முடிகிறது.
ஒரு சிறந்த செல்வந்தர். அவருடைய வீட்டை சுற்றி அதிகமான நிலம் இருந்தது. அந்த நிலத்தை சுற்றி மிகப்பெரிய மதிர்ச்சுவர்கள் எழுப்பப்பட்டிருந்தன. ஒரு நாள் வாயில் திறந்திருந்தது. அங்கே ஒரு குடியானவனுடைய வீட்டில் வளர்க்கின்ற மாடு உள்ளே புகுந்து விட்டது. அந்த செல்வந்தனுடைய தோட்டத்தில் இருந்த தென்னங்கன்றுகளில் 3-4 தென்னங்கன்றுகளை அது தின்றுவிட்டது. மிகப்பெரிய கோபம், ஆவேசம். உடனடியாக அந்த குடியானவனை அழைத்து வர சொல்லுகிறார்கள். மாட்டை அடித்து அங்கு கட்டி வைத்திருக்கின்றார்கள். குடியானவன் வந்து விடுகிறான். அவனிடம் உன் மனைவியை அழைத்து வா என்று சொல்லுகிறார்கள். மனைவி அழைத்து வரப்படுகிறாள். தண்டனை என்ன? மாடு 4 தென்னங்கீற்றுகளை தின்றுவிட்டது. எனவே அந்த தோட்டத்தில் இருக்கிற தென்னங்கன்றுகளில் 50 கன்றுகளுக்கு நாள்தோறும் கிணற்றில் நீர் இறைத்து ஊற்ற வேண்டும். அந்த மரம் வளர்ந்து காய்க்கும் வரை இந்த செயலை செய்ய வேண்டும். ஊரே உற்று பார்க்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அநீதி தீர்ப்பு வழங்கப்படலாமா என்று எண்ணுகின்றது. எனினும் அந்த உணர்வை வெளிப்படுத்துவதில் மாபெரும் தயக்கம் நிலவுகிறது. இந்த தண்டனை வாழ்வாக்கப்படுகிறது. கண் முன்னாலே நிகழ்ந்தது என்ன? அவருக்கு 3 மகன்கள். ஒரு கட்டம் வருகிறது, தந்தையை போல மகன்கள் இல்லை. காரணம், தந்தை எந்த அளவுக்கு மமதையோடு இருந்தாரோ அதையெல்லாம் பார்த்து அப்படியே வாழ்கிறார்கள். எனவே தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகிறார்கள். அனைத்தையும் அழிக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. 4 தென்னங்கீற்றுகளை மாடு தின்றுவிட்டது. எனவே 50 தென்னங்கன்றுகளுக்கு தண்ணீர் கிணற்றிலிருந்து இறைச்சி ஊற்ற வேண்டும். அந்த தென்னங்கன்றுகள் வளர்ந்து காய்க்கும் வரை அவர்கள் அந்த வேலையை ஒரு அடிமையை போன்று செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட நிலை இருந்த இடத்தில் இடம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்கப்படுகிறது. வீதிக்கு வருகிறார்கள். கோலோச்சி நின்ற மனிதனுடைய பிள்ளைகள். எந்த குடியானவன் மனைவி தண்ணீர் எடுத்து தென்னங்கன்றுகளுக்கு பாய்க்க வேண்டியிருந்ததோ அந்த குடியானவன் செய்கின்ற வேலைக்கு கையாள் வேலையாக செல்கிறார்கள். தன்னை அறிவு கொடுத்த மமதையால் மூளை வீங்க செய்து மனதை சுருக்கியதால் அடுத்தவர்களை பாழாக்க வேண்டும் என்ற உணர்வால் மிகப்பெரியவர்கள் என கருதியவர்கள் எங்கே போனார்கள்? நற்செய்தியில் நிறைவில் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்த பெறுவான், தன்னை பெரியவன் என்று கருதி கொள்ளுகிறவன் இப்படித்தான் ஆக வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசேயர்கள் இப்படிப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்தி உச்ச நிலையில் இருக்கிறோம் என்ற உணர்வுகளில் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு கொடுத்த அறிவுரை பகுதிதான் இன்றைய நற்செய்தி பகுதி.
ஆண்டவருடைய ஆசிரை புறந்தள்ளி நின்ற மனிதர்கள்தான் இவர்கள். எனவே கடவுளிடமிருந்து பெரியன பெற்றுக்கொள்ள இவர்கள் இயலாதவர்களாக இருந்தார்கள். தாங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள், ஆனால் பிறர் மீது சுமத்த முடியாத சுமைகளை சுமத்துவார்கள். இதுவே அவர்களுடைய வாழ்க்கை. இதுதான் அவருடைய அன்றாட பொழுதுபோக்கு போன்றிருந்தது. நாம் நம்பி வாழுகின்ற நம்முடைய அன்னை வியாகுலத்தாய் தன்னிலே அறிவு மிகுதிய உடையவள், ஆற்றல் பொருந்தியவள், அருள் மிக பெற்றவள். ஆனால் எப்பொழுதும் அந்த அன்னை இறைவன் முன்னிலையில் தன்னை தாழ்த்தி கொண்டே இருந்தாள். ஆண்டவரே, உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லிதான் ஜெபித்துக் கொண்டிருந்தாள். கடின உழைப்பாளிதான், நேர்மைக்கு பேர் போனவள் தான், அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்ந்தவள் தான். எனவே அவள் உயர்த்தப்பட்டாள். வாழ்க்கை சூழலில் தாழ்நிலையில் இருப்பது போன்று காட்சியளித்திருந்தாலும் இந்த தனையனை இந்த உலகத்திற்கு, இந்த தரணிக்கு பெற்றுக் கொடுத்த பிறகு எந்த அளவுக்கு கடவுளின் தாயாக உயர்த்தப்பட்டார் என்பது நமக்கு தெரியும். நம்முடைய மறைசாட்சி புனித தேவ சகாயம் மிக சிறந்த அறிவாளி. இந்த சமூகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை ஆய்வுக்குட்படுத்தி தெரிந்து கொள்வதில் அவருக்கு இருந்த ஆர்வம் நிகரற்றது. அறிந்து கொள்ளுகிறார், ஆணவத்தை வளர்த்துக் கொள்ளவில்லை, மமதையை தனதாக்கிக் கொள்ளவில்லை. இந்த சமூகத்திற்கு விடுதலை கொடுப்பதற்காக இன்னும் ஆண்டவரிடமிருந்து அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எனவேதான் விவிலியத்தை பெற்றுக் கொள்ளுகிறார், இறை வார்த்தையை வாசிக்கிறார், இறைவனிடமிருந்து கிடைத்த அந்த ஆற்றல் மிக்க வார்த்தைகளை தனதாக்கிக் கொள்ளுகிறார். எனவே சமூக மாற்றத்திற்காக கடினமாக உழைக்கிறார், நேர்மையோடு இறுதி வரை இருக்கிறார். பாடுகளின் பாதையில் கூட அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கின்றார். எனவே இந்த புனிதர் பாடுகளின் பாதையில் ஏராளமான புதுமைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை செய்தார். இறந்த பிறகும் புதுமைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இவர் இந்த அளவுக்கு உயர்த்தப்படுவாரா என்பதை இந்த தேசம் எண்ணி பார்க்கவில்லை, இந்த உலகம் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஒரு அடிமையை விட கேவலமாக நடத்தப்பட்டார். எவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு அடிமையின் தன்மை போன்று சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை கீழ்ப்படிவோர் ஆக்கினாரோ, அதே போன்று இந்த மறைசாட்சி புனித தேவசகாயம் தன்னை பணிவு நிலைக்கு ஆளாக்கினார். எதுவரையினும் என் ஆண்டவர் இயேசுவை நான் புறக்கணிக்க மாட்டேன் என்பதில் உறுதிபட இருந்தார். உயர்த்தப்பட்டார். தன்னை தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்பதற்கு இலக்கணமாக நம்முடைய மறைசாட்சியும் நம்முடைய அன்னையும் நம் ஆண்டவர் இயேசுவும் திகழ்ந்திருக்கிறார்கள். நாமும் அத்தகைய உணர்வுகளை உள்வாங்கி வாழும் வாழ்க்கையில் அறிவு பெருக்கு தேவைதான். ஆனால் அதே சமயம் இதயத்தில் ஆட்களை பெருக்கும் தன்மையும் அதிகம் தேவை. அது அன்பில்தான் அதிகரிக்கப்பட முடியும். அந்த அன்பில் அது அதிகரிக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீரும் நமக்கு அதிகம் கிடைக்கும். அதற்கான வரத்தை வேண்டுவோம். ஆமென். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்வோம். நம் ஆண்டவர் நம்புகின்றவர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நல் மனம் படைத்தவர்களுக்கு அமைதியை கொடுக்கிறார். இத்தகைய உணர்வுகளோடு
நம் வேண்டுதலை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லுவோம். அனைத்தையும் ஆள்பவரே எம் இறைவா, எம் திரு அவையில் உள்ள அனைவரும் பிறருடன் பகிர்ந்து தன்னலமற்ற தொண்டுள்ளத்தோடும் உம் பணியை சிறப்புற செய்திடவும், உம் உண்மை சீடராய் வாழ்ந்திடவும், ஏழைகளின் மகிழ்ச்சியில் இயேசுவை காண உமது ஆற்றலை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவின் ஊற்றே உன்னத இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் மக்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு, மருத்துவ நலன் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் உழைத்திட தேவையான உள்ளத்தை அவர்களுக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உள்ள இணைப்பு தூய ஆவியால் வலுப்பெற்று தூய ஆவியின் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்கொண்டிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல தந்தையே எம் இறைவா, நாங்கள் உம் ஞானத்தையும் இரக்கத்தையும் உம் அன்பையும் தேடக்கூடியவர்களாய் நிலையற்ற செல்வத்தை விடுத்து நிலையான உம் இறையரசை நாடவும் நீர் எமக்கு கொடுத்த செல்வங்களை பிறருடன் பகிர்ந்து வாழ வேண்டிய தேவையான வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே எம் இறைவா, இத்திருப்பலியில் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் இருந்து இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் உடலுள்ள தேவைகளை நிறைவாக கொடுத்து காத்து உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நலம் தருகின்ற புனித மலையில் சங்கமித்திருக்கின்றோம். புனிதர் மறைசாட்சி தேவசகாயம் மரித்த மண்ணில் கால் பதித்து நிற்கிறோம். வியாகுலங்களை ஏற்றெடுத்த வியாகுலனுடைய திருத்தலத்தில் ஜெபித்த வண்ணமாக இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை ஏற்றருளும் கேட்டருளும் என்று குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையில் வேரூன்றி நிற்போம். நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படுகின்றன என்ற உணர்வை உள்வாங்குவோம். ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள் வளங்களை வியாகுலனை வழியாகவும் மறைசாட்சி புனித தேவசகாயம் வழியாகவும் கொடுக்கிறார் என்பதை உணர்வோம். இறைவா, தொடர்ந்து எங்கள் வாழ்க்கை பயணத்தில் எங்களோடு உடனிரும். இப்புனித இடத்தில் நாங்கள் வேண்டி கேட்கின்ற தேவைகளுக்கு தயவாய் இறங்கும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமென். பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தே, நீ உன்னையே அள்ளி தந்தாய். கண்மணி போல காக்கும் முந்தன் கரத்தில் என்னை முழுதும் தந்தே, நாடு ஒன்றாகினாய். சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்புனிதமான பலி தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும்
எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உமையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதரணிகளோடு நாங்களும் சேர்ந்து உமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களே ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயர்த்தல் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமகளின் உள்ளிட்டருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித வியாகுல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்ததர்கள், மண்ணின் மறை சாட்சி புனித தேவசகாயம், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திறமையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரது விருந்திற்கு அழைக்க பெற்ற நாமெல்லாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவா எழுந்தே வர வேண்டும், நிறைவாய் அருளை தர வேண்டும். இறைவா எழுந்தே வர வேண்டும், நின் வழி சென்றிடும் வர வேண்டும், நிம்மதி வாழ்வில் தர வேண்டும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வருளடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைத்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பு மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இறைவனின் தாயே, இதயத்தில் நீ வாழ்த்துக்கள் பாடுவோம், உந்தன் பாதம் சேருவோம்.